EPF மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் அதன் 1வது கணக்கை கொண்ட சந்தாதாரர்கள் ஓய்வூதிய கணக்கு என்றும் 2வது கணக்கு அக்கவுண்ட் சுஜாத்ரா அதாவது சுபிட்சம் கணக்கு என்றும் புதிய 3வது கணக்கு பிளெக்சிபிள் அக்கவுண்ட் அதாவது தாராளமயமான கணக்கு என்ற பெயரில் செயல்படும் என EPF-ற்கு நெருக்கமான தகவல்கள் தெரிவித்துள்ளன. 3வது கணக்கு இம்மாத இறுதியில் அறிமுகப்படுத்தப்படும். இதற்கான தேதி இன்னும் உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் இம்மாத இறுதியில் அந்த புதிய கணக்கு விவரங்கள் தெரிவிக்கப்படும் என கூறப்படுகிறது. 55 வயதுக்கும் குறைவான EPF சந்தாதாரர்களின் 2 கணக்குகள் மே 11ஆம் தேதியிலிருந்து 3 கணக்குகளாக மறுசீரமைக்கப்படும். தற்போது 55 வயதுக்குட்பட்ட சந்தாதாரர்களுக்கு தங்களது சந்தா தொகையில் 70 விழுக்காடு தொகை 1வது கணக்கிற்கும் எஞ்சிய 30 விழுக்காடு தொகை 2வது கணக்கிற்கும் வரவு வைக்கப்பட்டு வந்தது. 3வது கணக்கு அமல்படுத்தப்பட்ட பின்னர் சந்தா தொகையில் 75 விழுக்காடு 1வது கணக்கிற்கும் 15 விழுக்காடு சந்தா தொகை 2வது கணக்கிற்கும் 3வது கணக்கில் 10 விழுக்காடு தொகையும் வரவில் வைக்கப்படும்.